ஆகஸ்ட் 28 கோல்டோட இன்ட்ராடே ப்ரொஜெக்ஷன் அண்ட் தென் நாளைக்கு மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓவராலாக கன்சால்டேஷன் அண்ட் தென் சைட்வேஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாதிரி நம்மளோட லாஸ்ட் வீக் ஃபஸ்ட் டார்கெட் ரீச் ஆகிருக்கு. நம்மளோட செகண்ட் டார்கெட் ரீச் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன ரீசனாக மார்க்கெட் கிளியராக ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னா, நமக்கு மேஜரான 3387 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு அந்த ஜோனை ரீடெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஃபர்தராக ஒரு டேக் ஆஃப் தான் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு சைட் வைஸ்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு 3410க்கு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. இன்றைக்கி வர கேண்டில் வந்து பீரிஷில் விழுந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக கோல்டோட ப்ரைஸ் வந்து 3450 அப்படிங்கிற ஜோனு கண்டிப்பாக போயிடும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத 3378 அப்படிங்கிற ஜோனில் வச்சுக்கலாம். அஸ் ஆஃப் நோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் சைட் வைஸில் தான் இருக்கும். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது டேக்ஸ் இம்போஸ் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தாலுமே வந்து கோல்டு வந்து நல்ல ஒரு புல்லிஷ் ஆக போகுது. டிஎக்ஸே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. பட் வீக்காக இருக்குது ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.